God is moving. God is moving. He's moving in this place right now. God is moving. God is moving. Tears come out of your eyes. Not because you're crying. It's drying away right now. In the name of Jesus. The word of wisdom. That's it. You were saying someone has a problem with her eyes. Yeah. The tears are coming. That's it. For the first 1 month, and also she had tooth pain. Yeah. But right now, after prayer, That's the it. power of God was searching into her body, and she is completely made whole. She's healed. She is healed. The water no longer come out. Yeah, see here. There is no tears coming out. Tell them. ஐயா பேசும்போது சொன்னார் ஒரு அம்மாவுக்கு கண்கள் இருந்து நீர் வடிகிறது என்று சொல்லி அந்த அம்மா ஜெபித்துக் கொண்டார்களாம். இப்பொழுது ஆண்டவர்களை சுகமாக்கி இருக்கின்றார். கண்களிலிருந்து வந்த அந்த நீர் நின்று விட்டது. அது மாத்திரமல்ல பல்வழியிலிருந்து ஆண்டவர் சுகமாக்கி இருக்கின்றார். This is Jesus. இது இயேசு செய்தார். If Antipatu will open their door அத்திப்பட்டு ஆண்டவருக்காக கதவை திறக்கும் என்றார். for Jesus, இயேசு கிறிஸ்துவுக்காக more will happen. இன்னும் அநேக காரியத்தை ஆண்டவர் செய்வார். If you go home, நீங்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது tell your friends, உங்கள் நண்பர்களை பார்த்து சொல்லுங்கள், Jesus came to town. இயேசு இந்த பட்டணத்துக்கு He is கடந்து the வந்தார். solution. அவரே முடிவாய் தீர்வாய் காணப்படுகின்றார். சொல்லுகின்றேன், இயேசு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். There is a woman here. இங்க ஒரு பெண்மணி உண்டு. Your menstrual cycle has been on. உங்களுடைய மாதவிடாயில பிரச்சனை And it hasn't stopped. அது தீராத ஒரு காரியமாய் I காணப்படுகின்றது. rebuke the power of witchcraft behind it. I command it to அதற்கு leave you right. பின்பதாக இருக்கின்ற எல்லா பில்லி சூனியத்தின் ஆவிக்கினராய் பேசுகின்றேன். அவைகள் கட்டப்படுவதாக. I command your menstrual cycle to return to normal, right? இப்பொழுதே அந்த பிரச்சனை முற்றிலும் சீராவதாக. In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Master, I give you praise. Thank you, Lord. There is another healing. Another healing? That you were saying that someone with menstrual condition, That's correct. because of that problem that she is having a headache. Yeah. But right now after prayer she was healed by the power of God. Now this is something. Come on, God. மாதவிடாய் பிரச்சனையோடு ஒரு Come on, அம்மா guys. இருக்கிறாங்க. இதன் மூலமா தலைவலி வருகிறது என்று சொல்லி ஐயா ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை சொன்னார்கள். இப்பொழுது அந்த அம்மாவை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கின்றார். கர்த்தருடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். How would I have known this எனக்கு எப்படி தெரியும்? without the Holy Ghost? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று எப்படி தெரியும்? He revealed it ஆண்டவர் வெளிப்படுத்தினார். and He healed you. அவர்களை சுகமாக்கி இருக்கின்றார். And that wicked spirit, எல்லா விதமான சபிக்கப்பட்ட you ஆவிகள் don't come back again. அது மீண்டும் வருவதற்கு அதிகாரம் இல்லை. In the name of இயேசு Jesus. கிறிஸ்துவின் நாமத்தில் No more. இல்லை. No more. வருவதற்கு அதிகாரம் No more. இல்லை. No more. இல்லை. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் போக. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Put your hands கரங்களை தட்டி together. தேவனுடைய நாமத்தை Yesterday this mama was coming for this program. Yes. She was saying someone is having eye condition. That's it. That she had a problem. In the morning she can't able to see. She was not able to see. But after 4 p.m. she can see. But from today her eyesight has been restored. The doctors talk about operation. But now Jesus fixed it. yes. Jesus Now she's fixed able to What speak. say? Now you are able to do what? I'm able to say my name is இப்பொழுது என் கண்களினாலே காலை பார்க்க முடியாதா? மாலை 4 மணிக்கு மேலதான் கண்ணு தெரியும். ஆனால் இன்றைக்கு நேற்றைய தினத்தில் வந்தார்கள். இன்றைய தினத்தில் ஆண்டவர் சுகமாக்கி இருக்கின்றார். Look at it. நேற்றைய தினத்தில் ஆண்டவர் சுகமாக்கினார். இன்றைக்கு பரிசோதித்து பார்த்தார்கள். ஆண்டவர்களை சுகமாக்கி இருக்கின்றார். Mama, அம்மா, I'm happy for you. உங்களுக்காக நான் சந்தோஷப்படுகின்றேன். This Jesus, இந்த இயேசு He is alive. அவர் ஜீவனுள்ளவராய் I இருக்கின்றார். am happy to be in Atipatu. ஆண்டவரே
உமக்கு மகிமை There's செலுத்துகிறோம். somebody here. இங்க ஒருவர் உண்டு. You have pain in your body, சரீரத்துல வலி உண்டு. but this pain moves. அந்த வலியானது சரீரம் முழுவதும் பரவக்கூடியதாய் It காணப்படுகிறது. travels from one place to the other. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த வலியானது பாய்ந்து I செல்கிறது. rebuke that demon to leave you right now. இப்பொழுதே அந்த சபிக்கப்பட்ட சாத்தானுடைய கிரிகள் சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. For the past 3 months, you were saying a word of wisdom. There is someone with pain. It is traveling all over the body. Here is the woman. After prayer, she was completely healed. ஐயா பேசும்பொழுது சொன்னார், ஒரு பெண்மணிக்கு வலி இருக்கின்றது. அந்த வலியானது சரீரம் முழுவதும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அவளை தொடுகிறார் என்று சொன்னார். ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். I tell you. நன்றி இயேசு. நன்றி இயேசுவே. I tell you the truth. She was vomiting during the time during the program, and she had back pain, and she was healed. Traveling pain. It was a demon. அது ஒரு சாத்தான் கொண்டு வந்த வலி. But the Holy Ghost whipped him. பரிசுத்த ஆவியானவர் சுகமாக்கி And he இருக்கிறார். left your body. இயேசுவின் நாமத்தில் You will never be the same again. அது மீண்டும் In வராது. the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். There was a word of wisdom. You said that there is someone having a growth in her stomach, That's correct. but she was having pain. But after prayer, she feels comfortable, and there is no pain in her body. Come on, God, ஐயா breathe. பிரசங்கிக்கும் பொழுது சொன்னார், வயிற்றில கட்டியோடு ஒரு அம்மா ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த பிள்ளைதான் ஆண்டவர் இவர்களை சுகமாக்கி What a mighty இருக்கிறார். God. What a mighty God we serve. நாம் சேவிக்கின்ற ஆண்டவர் எத்தனை மகத்துவமும் பெரியவருமாய் இருக்கின்றார். He told me. அவர் என்னிடத்தில் I சொன்னார், don't know this lady, இந்த அம்மாவை எனக்கு தெரியாது. but Jesus ஆனால் told me. இயேசு கிறிஸ்து And என்னிடத்தில் Jesus சொன்னார். healed her. இயேசு இவர்களை சுகமாக்கி இருக்கின்றார். Growth. அந்த கட்டி மறைவதா, Dissolve. கரைவதா, Dissipate. இப்பொழுது வெளியேறுவதா, No more. இனி வருவதற்கு இடமில்லை. Free. விடுதலை. Look at me. The lies of the devil is cancelled. சாத்தான் என்னெல்லாம் பொய் சொன்னானோ அவைகள் எல்லாம் திருத்தி எழுதப்பட்டிருக்கிறது. You will live a fulfilled life. நீ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாய். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Come on, God, put your hands together. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்கள். What a Savior. God bless you.